வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது தி ரிப் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. மேட் டேமன், பென் அஃப்லெக் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒன் நைட் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஜாக்கி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போலீஸ் ஆபீசர் மர்மமான 2 மனிதர்களால சுட்டு கொல்லப்படுறாங்க. இதுக்கான இன்வெஸ்டிகேஷனோட தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. ஜாக்கி ஆக்சுவலா மியாமி போலீஸ் போர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே டீமை சேர்ந்தவங்க தான் மேட் டேமன் அண்ட் நம்ம பென் அஃப்லெக். இவங்க கிட்ட தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு இவங்களுக்கு ஒரு அனானிமஸ் மெசேஜ், அதாவது மேட் டேமுக்கு ஒரு அனானிமஸ் மெசேஜ் வரும். அதுல ஒரு வீட்டுல நிறைய பணம் பதுக்கி வச்சிருக்கிறதா தகவல் வருது. சோ அந்த பணத்தை கைப்பற்றலாம் அப்படின்றதுக்காக இவங்க டீம் கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தா சில லட்சங்கள் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. பார்த்தா பல கோடிகள் இருக்கு. சோ இந்த பணத்தை பார்த்த உடனே இவங்களுக்குள்ளேயே ஒரு டெம்ப்டேஷன் வருது. சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த பணம் யாருடையது, அண்ட் அந்த ஜாக்கியோட மரணத்துக்கு பின்னாடி யார் இருக்கா, டுவர்ட்ஸ் தெண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச ஃபர்ஸ்ட் விஷயமே அந்த கேரக்டர்ஸை டிசைன் பண்ண விதம். ஒருத்தரையுமே வித்தியாசமான ஷேட்ல காட்டியிருப்பாங்க. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு நம்மளால ஈஸியா கெஸ் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம இவ்வளவுகான பணம் இருக்கும் போது அதை இவங்க என்ன பண்ண போறாங்க, இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான துரோகங்கள் நடக்க போகும், இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திலேயே தான் கொண்டு போயிருப்பாங்க கதையை. அது உண்மையிலே நீட்டா இருந்துச்சு. அண்ட் அவங்களோட ட்ரூ கலர்ஸ் என்ன அப்படின்றது டுவர்ட்ஸ் எண்ட் காட்டியிருப்பாங்க. அதுவுமே ஒரு நீட்டான கிளைமேக்ஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தோட ஹைலைட்டே இந்த படத்தோட கன் ஃபைட்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். அதுவும் நைட்ல நடக்கிற மாதிரியான அந்த கன் ஃபைட்ஸை ரொம்ப நீட்டாவே எடுத்திருந்தாங்க. ஆல்சோ அந்த ஸ்டார்டிங்ல நடந்த கொலைக்கும் அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருங்கிற அந்த கனெக்ஷனையும் ரொம்ப நீட்டாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓவரால் ரொம்ப கிறிஸ்பா 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். எனக்கு என்னன்னா இந்த படம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லயே ஆல்மோஸ்ட் முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தேவையே இல்லாத ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் ஒன்று இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்க்ளூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கதைக்குள்ள ரொம்ப லிமிடெட் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால சோ யார் இதுக்கு பின்னாடி இருப்பா அப்படின்றது கூட கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு நீட்டான அட்டெம்ப்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.